புதுசா குழுல வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஊர்ல இருக்கீங்க? ஐயா நான் ஆரணி ஐயா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி. சரிங்கப்பா, மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் நிகழ்ந்தது கைலாஸ். சொல்லுங்க ஐயா, கேட்போம். எப்படின்னா, யார் யாரோ எதுக்காகவோ இறைவனை வழிபட்டு தான் இறைவனை அடைந்தா போதும் நினைக்கிற நிறைய மனிதர்களுடைய அந்த விஞ்ஞான சம்பந்தருடைய தாயார் அவங்கள போன்ற மனநிலையில உள்ள ஒரு அம்மாவை சந்திச்சேன். ஞான சம்பந்தர் என் மகளுக்கு மகனா பிறக்கணும், அவர் எடுத்து நான் கொஞ்சணும்னு கேள்வி என்கிட்ட இறைவன் எல்லாரையும் வேண்டிக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நல்ல விண்ணப்பம் சொல்லிருக்காங்க ஐயா. காலேஜ்ல இன்னைக்குதான் பிள்ளை சேருது. அது காலேஜ் முடிச்சு வந்து, ஏன்னா அது மிகப்பெரிய கோரிக்கை. அதனால இப்பவே இருந்து கேட்டா ஒரு நல்ல சிவநெறி நின்றே வருவனுடைய துணை என் பெண்ணுக்கு கிடைக்கும். கண்டிப்பாங்க ஐயா. அதனால எனக்கு இப்படி ஒரு பேரம் வேணும், அதுக்காக வேண்டிக்கேன். விசித்திரமான ஒரு அம்மாவை பாக்குற ஒரு நல்ல நாளா எனக்கு இருக்கு. ஐயா லோகநாதன் ஐயா நமச்சிவாய வாழ்க. அதனால இன்னைக்கு லோகநாதன் ஐயா எல்லாரையும் பாக்குற ஒரு தவம் கிடைச்சது. நேற்று நம்ம ராவணன் மேலது நீர் என்ற பாடலை மேனோக்கா பார்த்தோம். இந்த ராவணனுடைய தனித்தன்மை என்னன்னா, அவர் வந்து பாரம்பரியமாக, அதாவது சிவருமானுடைய திருக்கைலாயத்துல நிரந்தரமா இருக்கும் பேரு பெற்றவர்கள் சிலர். அதுல பெருமான் கூடவே இருந்து நம்பெருமான் கையில ஒரு சங்கு வச்சிருப்பாரு இல்லையா, அந்த சங்க வந்து ராவனுடைய பாட்டன் ஒருத்தனுக்கு ஊதி பார்க்கணும்னு ஆசை வச்சு சோமரியம்மான் ஐயா நமச்சிவாய நமச்சிவாய. இந்த ராவணன் ஏன் கைலாச தூக்குற அளவு அவனுக்கு தவம் கிடைச்சதுன்னா, அவன் வந்து பாரம்பரியமான ஒரு நல்ல சிவநெறி மிக்க குடும்பத்தில் வந்தவன். அங்க என்ன நிகழுதுன்னா, ஐயா நமச்சிவாய வாழ்கையா. நமச்சிவாய வாழ்கையா நவநீதன் ஐயா. அந்த ராவனுடைய மூதாதையர்கள் இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல விமானம் எல்லாம் வச்சு கொடுப்பாங்களாங்க. அந்த விமானத்துக்கு புஷ்பக விமானம்னு பேரு. அந்த பேரை தான் நம்ம வந்து அந்த புஷ்பக் அப்படிங்கிற ஒரு ஏர்பஸ்க்கு வச்சிருக்காங்க. அந்த புஷ்பக விமானத்துல போய் தினந்தோறும் திருக்கைலாயத்திலே மானசரோவர்ல குளித்து அங்கிருந்து கைலாசத்தை வளம் வந்து இறைவனுக்கு தினமும் வழிபட்டு திரும்பி இலங்கைக்கு வந்து அருளாட்சி செய்வார்களாம். அவ்வளோ தவமுடையவர்கள் வந்து இந்த ராவணன் குடும்பத்தார். அவருடைய பாட்டனார் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு 1000 கைகள் இருக்கு. தவம் செய்து 1000 கரங்களை இறைவன் தராங்கன்னா, இவனால அவனுடைய பரந்து விரிந்த சாம்ராஜ்யத்துல எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். என் தோட்டத்தை பார்த்தாவது எல்லா அசுரோட விட நான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா எல்லோரும் பயந்து ஒழுக்க வாழ்க்கை வாழ்வார்கள், சிவநெறி நிற்பார்கள். அவன் ஒரு தவம் செய்தான். அந்த தவத்தின் பயனா அவனுக்கு 1000 கைகள். 2 கை இருந்தாலே நம்ம கொஞ்சம் உடல் வலிமையா இருந்தா பண்ற பொறுப்புக்கு அளவே இருக்காது. இந்த அந்த பாட்டனார் என்ன பண்றாரு, கடும் தவத்தின் விளைவாக நீங்க நிறைய திருநீர் வச்சு ருத்ராட்சம் போட்டு டெய்லி கோயில் போயிட்டாவே ஒரு வெற்றி பந்தம். அந்த வெற்றி பந்தம்னா நான் யார் தெரியுமா, நான் சிவனடியார், என்னைய மதிக்க மாட்டேங்கிறீங்க, கூட்டம் கியூ நின்றுட்டு இருக்கோம். அங்க போயிட்டு அப்படியே முன்னால ருத்ராட்சம் காட்டிட்டு எல்லாம் வழிவிடுவாங்க. ருத்ராட்சம் பார்த்தா
ஆணவத்தோட பொறுமையிலேயே செய்யற ஆணவம் தான். நேரா போய் கூட்டத்துல முடி இருக்க தேவையில்ல, எல்லாம் வழி விடுவாங்க. போய் வெட்டி காட்டுறது, இது மாதிரி ஒரு ஆணவம் நமக்கே இவ்வளவு ஆணவம் வருதுன்னா, அந்த ராவணன் அவங்க பாட்டன் இருக்காருல்ல, அவருக்கு எவ்வளவு ஆணவம் வந்திருக்கும். அப்படியே ரொம்ப தெனாவட்டா வாழ்ந்துருக்காரு. அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. இந்த திருமால் இருக்காரு இல்லையா, திருமாலுக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு. இவங்க 2 பேருக்கும் என்ன ஆசை வந்துச்சுன்னா, திருமாலுக்கு ஒரு சக்கராயுதம், எனக்கு 4 கரங்க, அவர் தசாவதாரம் எடுத்திருக்காரு இல்லையா, ஒரு அவதாரத்துக்கு 4 கை. 10 அவதாரத்துக்கு எத்தனை கை? எத்தனை கை அவனிதனையா? 40 கைங்களா? 40 கரங்கள். அதுல ஒரு சக்கராயுதம் வேற வச்சிருக்காரு. அந்த சக்கராயுதத்துக்கு ஒரு ஆணவம், நான் யாரையும் வெல்ல முடியாது, எவனும் என்னை சோர்வடைய செய்ய முடியாது அப்படி. இந்த 1000 கரனுடைய அசுரன் பெருமானை வழிபடுவதை பார்த்ததும், இவங்க கூட சண்டை போட்டா எப்படி இருக்கும்னு பெருமாள் இந்தால்தான் உள்ள இருந்து இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காமல் நம்முடைய ஒவ்வொரு செய்தியையும் கவனித்துக் கொண்டிருக்கிறத பார்த்தாரு. ரைட்டு அப்படின்ட்டு ஒரு நாள் இவனுக்கு ஒரு 1000 கைகாரம் கூட சண்டை போட்டு 20 கை வச்சு இந்த 1000 கை அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நினைப்பார். பெருமான் பார்த்தாரு, அப்படியே மெதுவா திருமாலை பார்த்தாரு, அப்படியே பாகாசம் பார்த்து துடிச்சாரு. என்ன நாராயணா, இவர் பிடிச்ச அடியார்கள் நின்னா சாமி 3ஆவது ஒருத்தனை மோத விட்டுட்டு அவரு வேடிக்கை பார்த்துட்டு, நீதான் பெரிய நான் திருஞான சம்பந்தர் சிந்தையாத்திரை பக்கம் நாங்க திருநாவுக்கரசு சிந்தையாத்திரை அடிச்சு திருக்கூட்டங்கள் நிறைய இருக்கு. இது மாதிரி இந்த நாரணனையும் இவங்க 2 பேரும் அடிச்சுவாங்க. சாமி சிரிச்சுட்டு எவனோ கோயில் அதிகாரியா அவங்க வச்சு கோயில் விட்டு முடிக்க விட்டுருவாரு 2 திருக்கூட்டத்தையும். அப்புறம் இவங்க அவன் ஒரு கோயில் கட்டிட்டு இவன் கதையை நடத்திட்டு பண்ணிட்டு இருப்பான். அது போல இங்க சொன்னதும், சாமி மன்னிக்கணும், நான் பாகாசுரன் பெருமானே, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு நீங்க சண்டை போட வேண்டாம், நான் ஒரு இடத்துக்கு போறேன், ஒரு சண்டைக்கு போவேன், அப்ப பேசிக்கலாம். ஒரு சூழ்நிலை அந்த பாகாசுரன் எதிரணியில திருமால் இருக்காரு, இந்த பக்கம் நம்மால் இருக்காரு பாகாசுரன். ஒரு சக்கரத்தை வீசிறாரு. இந்த சக்கராஜன் என்ன பண்ணா, போய் ஒரு பொருளை வெட்டி ரிட்டர்ன் கையில உட்காந்து 2வது வீசினாதான் அடுத்தது வைக்கும். வீசி 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 சக்கராயுதம் கலைச்சு போச்சு, திருமாலும் கலைச்சு போயிட்டாரு. அவனுக்கு கையை அருந்து அருந்து முளைச்சிட்டே இருக்கு. கை எத்தனை தடவை இருந்தாலும் மறுபடியும் முளைக்கணும்னு வரவாங்கிட்டான். அதுக்கு பிறகு 2 பேரும் சாமி பெருமானையும் மன்னிச்சிருக்க, அத்தோடிவான தங்கள் முன்பு இருந்து கொண்டு நாங்கள் ஆணவத்தோடு உயர்த்தி பார்த்ததுனால தண்டனை அனுபவிச்சு. அப்ப சாமி யாராவது மன்னிப்பு கேட்க பறிச்சு தருவாங்க. நாராயணனுக்கு அவசியம் ஏற்பட்டாலும் சக்கராயுதத்தை அது டெஸ்ட் பண்றதுக்கு வீசக்கூடாதுன்றாங்க. இந்த அந்த பெருமான அசால்ட்டா கையில ஒரு சங்கு வச்சிருப்பாரு. அந்த சங்கர நாராயணன்ங்கிற பெருமை சாமி சங்கு வச்சிருப்பாரு. அந்த சங்கு சாமிக்கு கை வலிக்குமே, நம்ம தாங்கினா பரவாயில்லையே அப்படின்னு இந்த 1000 கையுடைய ரொம்ப நாளித ஒரு எண்ணமான்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான். நம்பெருமான் பார்த்தா, பாப்பா வாரணாசுராவா,
பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சங்கன்னாரு. அவன் ஏதோ அவன் 2 கையில வச்சிருக்கானே அப்படின்னு கை நீட்டி 2 கை 4 கை இந்தாட்ட 500 கை அந்த 500 கை நீட்டுறான். அந்த சங்கையுடைய பாரம் தாங்க முடியல. பெருமான் சிரித்துக்கிட்டே, இவ்வளவுதான் உன்னுடைய வலிமை, உனக்கு இதை தாங்கும் வலிமை தருகிறது என்று பிரளயம் ஒவ்வொரு பிரளயம் ஏற்படும் பொழுதும் இந்த சங்கை வாசிக்கக்கூடிய அனுமதி தரங்கிறார். அவ்வளோ தவமுடைய பெருமான் தாங்கியுள்ள சங்கை பிரளய முடிவு காலத்தை இறைவன் தீர்மானிக்கும் பொழுது அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலை அந்த வாரணாசுரனுக்கு கொடுத்திருக்காங்க. அவனுடைய பேரன் தான் இந்த ராவணன். அது மட்டுமில்ல, இன்னொரு சிறப்பு உண்டு. இந்த ராவணனுடைய அம்மாவும் அப்பாவும் தாத்தா வழியில டெய்லி போய் மானசரோவர்ல குளிச்சுட்டு பெருமானை வழிபட்டு வந்துதான் மதிய உணவு சாப்பிடுவாங்க. அந்த ராவணனை இழிவுபடுத்துறதுக்கு எல்லாம் ஞானசம்பந்த பேசல, இவ்வளோ சிறப்புடையவன்னு சொல்றதுக்காக அதை சொல்றாரு. அதுக்காக இந்த கதையில நம்முடைய ஞானசம்பந்தரும் அப்புறம் ராவணத்தின் முன்னே நடந்த வரலாறு ஏதோ ஒரு காலத்துல. அப்புறம் என்ன ஆகுது, இந்த பெருமானுடைய கருணையினால ராவனுடைய தாயாருக்கு வயசாயிடுச்சு, கைலாஸ் போக முடியல, உடம்பு தளர்ந்து போச்சு, குளிர் தாங்க முடியல, ஒண்ணும் முடியல. அவருடைய இறுதி காலம் படுத்த படுக்கையா இருக்காங்க. ராவணன் ஒரு நல்ல செய்தி, தாயும் தகப்பனும் உணவுல அருந்தவில்லை எனில் இவன் சோறை சாப்பிட மாட்டான். அவ்வளவு அப்பா அம்மா நல்ல கைவனின் தலையாய கடமையாகிய பெற்றோரை பேணதல்ல அக்கறையுடையவன் யோசிச்சாரு. சரி, அம்மா அப்பா சாப்பிட மாட்டாங்க, இவங்க தினமும் திருக்காயில சென்று வழிபட்டவர்கள். இவனும் தினம் கைலாசம் போவான், ஆனா மானசரோவர்ல குளிக்க மாட்டார் தலைவர். இவருக்குன்னு ஒரு பெரிய ஏரி வெட்டி வச்சிருக்காரு, அது இன்னைக்கு இருக்கு. அத சயின்டிஸ்ட் இது நைட்ரிக் ஆசிட் ஏரி குளிக்க தகுதியானதுன்னு வச்சிருக்கான். நம்மால அங்க ஏரி வச்சு அதெல்லாம் குளிப்பாரு. அந்த ஏரிக்கு ராவணா லேக்னு பேர். அங்க போக நமக்கு அனுமதி கிடையாது. மானசரோவர் உலகின் பரிசுத்தமான மிக இயற்கையான சுத்தமான குடிநீர் மானசரோவர் தீர்த்தம். அதுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ராவண தீர்த்தம், அதாவது ராவணா லேக், அது நச்சுத்தன்மையுடையது. ஒரு பசிய விஷத்தை போன்ற தோற்றம் அளிப்பது. இவர் ஏரியில குளிச்சுட்டு சாமி டெய்லி கும்பிட்டு வராரு. அப்புறம் அன்னைக்கு அப்பா அம்மா சாப்பிடல. முத நாள் 2வது நாள் போனாரு. சாமி, என் தாயும் தகப்பனும் மிகவும் பசியோடு இருக்கிறார்கள், தங்களை தரிசித்தால் தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா செத்து போயிடுவேன்னு உங்க பக்தை ஆகி என் தாய் கவலைப்பட்டாங்க. நீங்கள் அனுமதி கொடுத்தா இந்த திருக்கையாய மலையோடு உங்களை அப்படியே தூக்கி என் தாயும் தகப்பனும் தங்களை வணங்கிய பிறகு நான் கொண்டாந்து வைக்கிறேன். நல்ல எண்ணம் தானே கண்ணு. சாமி வேண்டுவோருக்கு வேண்டுவனை வாங்க பார்த்தாரு. சரி, ரைட்டு அப்படின்ட்டு, சரி ராவணா, உன்னுடைய தாயும் தகப்பனும் கவனித்தவர்கள், உன் தாய் தகப்பனுடைய துயரம் ஆசை கொடுக்கும் மிக சிறந்த மனிதன். உன் தாய் பெற்றோர் மேல கொண்டு அன்பிற்காக நீ இந்த கைலாயத்தை கொண்டு எடுத்துட்டு போ, உங்க அப்பா அம்மா என்னை தரிசனம் வரைக்கும் கொண்டாந்து வச்சிருங்கிறாரு. கைலாசம் மலையை எங்க வீட்டுல யாராவது என்ன மீறி போக முடியுமா? முடியாது. கைலாச தூக்கன்னா சாமி அனுமதி இல்லாத ராவணன் தூக்கி இருப்பாரு. சாமி கிட்ட அனுமதி வாங்கி போட்டு தோல் மேல வைக்கிறாரு. வெச்சதும் ஒரு வினாடி கைலாசத்தை சுமக்கும் தவம் இந்த ராவணன் பெற்றான் அப்படின்னு. அவன் பேர் வேற. அந்த பேர் என்னன்னு நேற்று கேட்ட கேள்விக்கே யாரும் பதில் சொல்ல, அதனால இந்த பேரை நான் சொல்ல மாட்டேன். ராவணனுக்கு வேறொரு பெயர் உண்டு. அந்த நான் சுமந்து விட்டேன், கைலாசத்தை தூக்கும் தவம் நான் பெற்றேன்னு நினைத்தார். அவ்வளவுதான். நான் வந்தேன், நானை பார்த்த
அகம் பாவமான அகம்பாவம்னா உள்ளம் பாவ செயல்களை தன்னால் இயலாததை இயன்றதாக சொல்லக்கூடிய செயலுக்கு அகம்பாவம்னு அகம் செய்யக்கூடிய பாவம். உடல் செய்யும் பாவம் வேறு, அகம் செய்யும் பாவம். இந்த உடலால் செய்யும் பிழைகள் எல்லாம் தானே மாற்றி செய்யும் பாவங்களை மன்னிக்க மாட்டோம். மெல்ல காலுடைய சுண்டு கால் இல்லையா, அதை மெல்ல விரல் உங்களும் ராவணன் என்ன பண்றான்? 1000 ஆண்டு அதான் ராவணன் என்ற பதத்திற்கு 1000 ஆண்டு அழுதவன்னு பொருள். அந்த 1000 ஆண்டு அழுத சமயத்துல அவங்க தாய் தகப்பன்னா அவங்க கடமையை முடிச்சு கைலாசத்துக்கே வந்துட்டாங்க. சாமி சரி இதுக்கு மேல இவனுக்கு இந்த தமிழிலே நமக்கு அதிகம் பாடி தமிழால் பாட ஆடி சமணமும் புத்தமும் விளையாடி சங்கத்தை அடித்து காப்பாற்றுறதுக்கு தம் பூமிக்கு யாரா அனுப்புறதுன்னு சாமி யோசிப்பார். அந்த வாகீசரும் ஒரு முனிவர் அந்த நேரம் பார்த்து பெருமான கூப்பிடுறவனார். பாட்டில் சிறுமானுக்கு இணையாவன் அவன் பேச்சு பொருள் இருக்குல்ல அந்த நாக்கு, அவன் அந்த வார்த்தைகள்லாம் சுடுன்னு சொன்ன வார்த்தை போல சத்தியமானதான். அதனால அவருக்கு வாகீசர் என்ற பெயர் பொருள்பா வாகீசரா மாறி இந்த வாகீசர் வராரு, வணங்குறாரு. அவர் மனதுல இவர் பூமிக்கு அனுப்பணும்ல, சுந்தர 2 பொம்பளைங்களை பார்க்க வச்சு பூமிக்கு அனுப்புனாரா? கமலினி அழிந்து இந்த ராவணனை இங்க அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டார். இந்த ராவணனை வாகீசர் அங்க இருந்து வர ராவணன் படும் துன்பத்தை பார்க்க இறைவனால் தண்டிக்கப்பட்ட ஒருவனுக்கு உதவுதல் இறைவனுக்கு எதிரான குற்றம். அரசாணைப்படி ஒரு திருடன் தப்பிச்சு ஓடியாரான், இல்லை ஏதோ தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டான். வக்கீல் போய் பொய்ய வழக்க உடைச்சி அவனை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வக்கீல் எல்லாம் கேட்டு போய் நல்லா போட்டு காரணம் என்னன்னா அவன் குற்றவாளியை நல்லவன் காப்பாற்றுறதுக்கு வழி செய்யறான். நாவுக்கு இருக்கிற ராவணன் அது அவன் பேரை சொல்லி இலங்கை வேண்டிய ஏனியோ துன்பப்படுங்க பெருமான் இசைக்கு மயங்குபவர். அவருடைய பஞ்சாட்சரை சொன்னால் எல்லா துன்பமும் போகும். அவருடைய நமச்சிவாயே அந்த பஞ்சாட்சரத்தை உன்னுடைய வீணையில் வாசிங்கிறார். ஐயோ நான் வீணைக்கு எந்த சமயம் போறேனோ, வீணை வெட்டிய உன் கையை வீணை நரம்பை நானும் அப்படிங்கிறாரு. உடனே தன் கைய பிடிச்சி நரம்பை எடுத்து விரல்ல சுத்திட்டு பதிகம் நமசிவாயம் அந்த ராவண கீதம் அவ்வளவு அற்புதமானதா இருக்கும். வாழ்க்கையில இருக்கிற சுத்தங்களை எல்லாம் அந்த மாதிரி அழுதுருப்பான் ராவணன். அந்த பதிகம் பாடி வச்சதும் நம்முடைய பெருமான் மனதிறங்கி வெயிட்ட குறைச்சாராம். குறைச்சது ராவணன் வெளியே சாமி மன்னிக்கணும் பார்த்தா பக்கத்துல அவங்க அம்மா அப்பா சாமி பக்கத்துல வழிபாடு. இவரை இலங்கைக்கு ஆட்சி செய்கிறார். ஆக திருக்கைலாய மலை பார்க்கறதுக்கே தவம் வேணும். பார்த்தாலும் அங்க போய் அரியன் திருக்கைலாய மலை சென்ற பொழுது அங்க ஒரு புத்தகம் எனக்கு சொன்னது. நீ நீங்க அது பெரிய வரலாறு. நான் அந்த சைவ நன்னீர்ல பேசி அதை பார்த்துருங்க. அப்படிப்பட்ட சிறந்த திருக்கைலாய மலையை தூக்கக்கூடிய அளவு பக்தி மிகுந்த சைவ நெறியாளனான ராவணன் அணிவது நீரு, ராவணன் நிழலது நீரு. அந்த சிறப்பு அங்க அந்த திருநீற்றினால் அவன் சிவனை வழிபட்டு பிற முறையான தன்னுடைய சைவ கடமையை செய்ததால் அது அவ்வளவு சிறப்பா. அந்த ராவணனுடைய நாட்டுல வறுமையே கிடையாதான். அவனை பார்த்தாலும் ராவணனுக்கு இணையான செல்வாக்கா இருந்தாராம். அப்படி அம்பநாடார் பேசுவார் ராமாயணத்துல. சிறப்புடைய ராவணன் அணிவது ராவணனுக்கு கடைசி நேரத்துல அந்த போர்க்காலத்துல
பெருமான் வந்து வேண்டராவனா இந்த பெண்ணினால் வந்து ஒரு நாடு அழியும்னு விதி. இவள் வந்து ராமனின் மனைவி அல்ல, மகள்னா சாமி அட்வைஸ் பண்ணுவார். இல்ல நீங்க பொய் சொல்றீங்கன்றா சாமியவே. சரி, விபரீதமான புத்தி வரும்போது உன்னுடைய ஆயுள் முடிய போது நான் தடை செய்ய முடியாது சாமி போயிடார். அவ்வளோ பெரிய சிவன் அவன் நீர் அணிந்திருக்கிறான். அவ்வளவு பெரிய சிவனடியா இருந்தாலும் அகம்பாவம் 1000 ஆண்டு துன்பம் அனுபவித்தவன் இந்த திருநீரை அணிந்து நீ விலைகளை செய்யாதே ஒழுக்கமாக இருந்த ராவனுடைய அந்த சம்பவம் நமக்கு அறிவுறுத்துவதால் அங்கே ராவணனின் நீரு நமக்கு குருவாக உபதேசம் செய்யும். ராவணன் என்ன தகுவது, என்ன தகுவது? ராவணன் அணிஞ்சிருக்கிற நீரை பார்த்துட்டு இவன் எவ்வளவு பெரிய சிவபக்தன், எவ்வளவு இறைவனை டெய்லி கைலாசம் போய் சுப்பளவு தவம் பெற்றவன். இவனே பிழை செய்த பொழுது இறைவன் தண்டித்தார். திருநீர் அணிந்து கொண்டு நாம் பிழை செய்யாமல் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று நாம் எண்ண வேண்டும் என்று அங்க ஞானசம்பந்தத்தை பேசு. ராவணன் மேலது நீர் என்ன தகுவது நீர், பராவணமாவது நீர். அந்த பராவணம் என்பது ஒரு செயலை சிந்தித்து தெளிநிலை அடையும். நீங்கள் தெளிநிலை அடையும் பொழுது என்ன தரும்? பாவம் அறுப்பது நீர். பாவத்தை நாசம் செய்ய அறுத்துட்டா முளைக்காது, சில காய்கள் கூட முளைக்காது. அது போல இந்த பாவமோ வளர்ந்து கொண்டே இருக்கும். அதை அறுத்து சாமி அடிச்சு, ஏன்னா களை அறுத்ததை என்ன பண்றோம், நம்ம தோட்டத்துல எரிக்கிறோம். அது போல ஞானங்கிற அக்னியை கொடுத்து பாவத்தை அழிப்பார். ராவணன் மேலது நீர் என்ன தருவது நீர், பராவணமாவது நீர், பாவம் அறுப்பு தராவணமாவது நீர். என்றும் நமக்கு வாழ்விலே நாம் பிழை செய்யாமல் நல்வாழ்க்கை வாழ நமக்கு உறுதுணையாக இருப்பது தத்துவமாவது நீர். 36 தத்துவங்களும் ஒரே ஒரு தெளிவை தருகின்றன. இது எல்லாம் எரிந்து காணாமல் போய்விடும். இதுவெல்லாம் நிலையற்றது. என்ன தத்துவங்கள் எல்லாம் நிலையற்றவை. தத்துவங்கள் வந்து இறைவனை அடைவதான கருவியை தவிர தத்துவ ஞானம் சிவத்தை காட்டாது. அப்படி தத்துவமாவது நீர், நான் நிலையற்றவன் என்ற இந்த திருநீர் ஒரு தத்துவத்தை எனக்கு தருகிறது. அராவணங்கும் திருமேனி ஆளவாயான். இப்படி வந்து ராவணன் மேல என்ன பராவணம் ஆவது நீர், பாவம் நீர், தராவணம் ஆவது தத்துவம் ஆவது நீர், அராவணங்கும் திருமேனி ஆளவாயான். வேதங்கள் அறான்னா இங்க அறவம் என்பது வேதங்கள். சாமி அந்த சாமி அந்த வேதங்கள் இறைவனை வேதங்கள் அந்த வேதங்களை பாம்பா மாற்றி ஜனகாதிகள் ஏவுவாங்க சாமி. அந்த வேதங்கள் வழிபடக்கூடிய இறைவன் யாரு? திரு ஆளவாயான். அந்த திரு ஆளவாயானுடைய நீரு இது. என்ன உண்மையில ஏன் அந்த திரு ஆளவாய் அப்படிங்கிற வார்த்தை அங்க சொன்னார்னா, அந்த ஊருக்கு பேரு ஆளவாய். பாம்பு தன் உடலை வாழால் கடித்து எல்லை வகுத்தது. அப்ப பாம்பின் தன்மை என்ன? விஷம். மதுரையை சுத்தி பாம்புதான் அளவு காட்டுது. உள்ள கருவறையில சாமி இருக்கு. இந்த மனித பிறவி இந்த மனித பிறவி எண்ணங்களால் விஷத்தன்மையுடைய நம் உடலும் ஒரு ஆளவாய். நம்முடைய வாயில் வந்து பெரும்பாலும் விஷமான ஒரு வார்த்தை சொன்னாலும் விஷம். அவன் சிகரம் விஷம் பிடிச்சப்பா, அவன் பேசினாவே தப்பா தான் பேசுவான். அப்ப இந்த உடல் வந்து ஆளவாயுடைய இதற்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்பதை மறைபொருளாக உணர்ந்து திரு ஆளவாய் என்று அந்த ஊர் பேரை இங்க கையாள்றாரு ஞானசம்பந்தர்.
திரு ஆளவாயான், நீ விஷத்தன்மையான வார்த்தை பேசக்கூடியவனாக இருந்தாலும் இந்த திருநீரை அணிவாயானா கண்டிப்பா விடம் மீண்டும் என்ன. அப்படி ஒரு அற்புதமான ஒரு சொல்ல முடியாத திருநீற்று பதிகம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்களா என்ன, மாலோடு அயனறிய மனம் உள்ள இல்லையா, அப்படித்தானே வருது ஏ கைலாசு? ஆமாங்கய்யா, மாலோரு அயனறியாத மாலோடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீர் இல்லையா? ஆமாங்கய்யா, ஆமாம் அப்படித்தானே வருது. ஆமாம் ஆமாம். அது அது இதை விட அதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். அதனால திருவருளால் நாளை அதை சிந்திக்கும். இன்னைக்கு குழுவில் இருக்கிற எல்லாருக்கும் இப்ப நம்ம கொஞ்சம் பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் இன்று நான் சந்தித்த ஒரு அற்புதமான மனுஷியை பற்றி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அந்த அம்மையார் நேற்று திருநள்ளாறு சென்று தியாகராஜாவிடம் ஏதோ முறையிட்டு வந்திருக்காரு, என்னன்னு தெரியல. திருநள்ளாறுல இருந்து கோவிந்தராஜ் அண்ணா அடியனுக்கு போன் பண்ணி இப்படி ஒரு அம்மையார் இருக்காரு, அவங்க உங்க கூட பேசுவாங்க, நீங்க பேசுங்க ஐயா அப்படி. அந்த அம்மா எப்படிங்கய்யா, நான் புதுசா இருக்கேன், ஐயா பேசுவாரா? இல்ல இல்ல ஐயா கூட பேசுங்க, ஏதோ காரணத்தால் ஐயா நீங்க பேசுங்க அவர்கிட்ட அப்படிங்கிறது. அந்த அம்மாவுடைய எண்ணெய் எனக்கு அனுப்ப சொன்னேன், எண்ணெய் அனுப்பி சேமிச்சோம். சேமித்த பிறகு நான் அவங்களுக்கு ரிங் பண்றதுல அந்த அம்மா எனக்கு போன் பண்ணாங்க. நிறைய சிந்தித்தோம். அதே எனக்கு ஒரு தனிப்பட்ட ரகசியமான ஒரு எண்ணத்தோட கூடிய வாழ்க்கை இருக்கு. அந்த எண்ணம் அந்த அம்மையாருக்கும் இருந்தது. ஆகா பரவாயில்லையே, நம்மை போல ஒரே எண்ணம் உடையவரா இருக்காங்க, இவங்களை போய் நம்ம சந்திக்கணும். எனக்கு அந்த எண்ணங்கள் ஈடேற எனக்கு வாரிசுகளோ யாருமே கிடையாது. ஆனா இந்த அம்மையார் ஐயா சொன்னாங்க ஒரு 40-44 வயது உடையவர் அப்படின்னா. ஆக இவங்களுக்கு குழந்தை பேரெல்லாம் இருக்கும், பரவாயில்ல இவங்க போய் பார்க்கலான்ட்டு அங்க போயிட்டு நான் என் வாழ்க்கையில எங்க குடும்பத்தாரை தவிர யாரிடத்தும் சகஜமாக பர்சனல் பேச மாட்டேன். இன்னைக்கு அந்த அம்மா கிட்ட ரொம்ப நேரம் பேசணும். அந்த பக்கம் கிடந்தா கூட சரி நிறுத்துங்க, சீக்கிரம் சாப்பிடுவாங்க. ஏன்னா அடியன் எப்படியும் ஒரு 10 மணிக்குள்ள போனா வீட்டுல கண்டுபிடிச்சு ஜிபே தான் பண்ணும், உங்களுக்கு பண்ணி விட்டுறேன். நீங்க கண்ணே லைன்லயே இருங்க. சாப்பிடுறீங்களா? நான் பணம் தரேன், பைசா வச்சுட்டீங்களா? கண்ணே இருங்க, டிரைவருக்கு ஒரு அமௌண்ட் போட்டு விட்டு உங்களை கூப்பிடுறேன். லைன்லயே இருங்க. சரிங்க சரிங்க. ஜிபே தான் பண்ணணும், பண்ணி விடுறேன். அது அவங்களுக்கு பாப்பா நம்பர் தான் சார், என் நம்பர் கிடையாது. அம்மா இந்த மெசேஜ் எல்லாம் அந்த குரூப்ல அட்ரஸ் எல்லாம் அனுப்பாதவங்க அனுப்பிச்சிருங்கம்மா. திருவிளையாடல் புராணம் போற்றி புத்தகம் ஐயா அனைவருக்கும் இலவசமா அனுப்புறாருங்களாமா. புக்கு பிரிண்ட் ஆயிடுச்சுங்க, 1000 காப்பி போட்டிருக்கிறாருங்க. எல்லாத்துக்கும் அனுப்பி அது பரஞ்சோதி மாமுனிவர் எழுதுனது. அதனால யாராவது அட்ரஸ் அனுப்பலன்னா குரூப்ல அவங்க அட்ரஸ் அனுப்பிச்சிருங்க, உங்களுக்கு கொரியர் அனுப்பப்படும். உங்க வீட்டுக்கே அந்த புத்தகம் வர்ற மாதிரி ஐயா ஏற்பாடு செய்யறாரு. அதனால எத்தனை காப்பி வேணும்னு சொல்லி வாங்கிக்கங்க. நமச்சிவாய வாழ்க்கை. நமச்சிவாய வாழ்க்கை. என் கூட பணிக்கு வர்ற ஓட்டுநர்கள் எல்லாம் பெரும்பாலும் என்னுடைய சூழ்நிலையை அனுசரிக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் ராஜ பரம்பரைன்னு வச்சுங்களேன், மணி அடிச்சா சாப்பிட்றீங்க. இன்னைக்கு என் போதாத நேரம் ஜோப்ல பைசாவே இல்லாத வந்துட்டேன். ஜிபேல இருக்கு, போட்டு விடுறேன் சாப்பிடுங்கன்னா நான் வெளியே வரக்குள்ள ₹1 கூட கொண்டு வர மாட்டேங்கிறாரு டிரைவரு. என்ன கொடுமை பாருங்க, இப்படி ஒரு கொடுமையா உலகத்துல? இப்படிமா மனிதர்கள் இருப்பாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம கதைக்குள்ள போவோம் பெருமாள். ஒரே நிமிஷம் கைலாசு. சரிங்க சரிங்க.
அப்புறம் அந்த அம்மையார் என்ன பண்ண, அவங்க கிட்ட போனோம், பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு நான் என்ன பண்ணேன், சிலருக்கு சில ஆசைகள் வந்து அவங்களுக்கு ஒரு பொண்ணு போட்டோ எல்லாம் மாட்டியிருந்தாங்க. சரி, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு அம்மா சரி பெண் இருந்தாலும் ஒரு இன்னொரு ஆண் மகவேத விரும்பாங்கன்னு நினைச்சிட்டு, அம்மா இது மாதிரி உங்கள் என்னப்படி உங்களுக்கு வந்து ஞான சம்பந்தர் மகனா பிறக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க போல இருக்கு, இறையருள் உண்டாகட்டும். அடுத்த வார்த்தை அந்த அம்மா சொன்னாங்க, அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா, என் நோக்கம் அது வந்து என்னுடைய வாழ்க்கையில அந்த காலம் கடந்துருச்சு என்ன, அதனால என் மகள் ஒரு நல்ல சிவநெறியாளரை மணந்து ஞான சம்பந்த பெருமானை எனக்கு பேரனா கொடுக்கணும், நான் அவரை கொஞ்சம் மகிழணும், அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்புறம் அடியே அந்த அம்மா கிட்ட சொன்னேன், விடுங்க, ஞான சம்பந்தர்களுக்கு ஏராளமா இருக்காங்க, அந்த வழியில நான் இன்னைக்கு அப்புறம் அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு குழுவில் இருக்கிற அன்பர் மூலம் அந்த பொண்ணு இந்த வருஷம் காலேஜே ஜாயின் பண்ணிருக்கான். அதனால குழுல சொல்லி அன்பர் எல்லாம் வேண்டிக்க சொல்றேன்மா, திருவருள் உண்டாகும்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அவங்கள பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு ஒரு 1 ஹவர்ல வந்துடான்னு போனேன். நிறைய சிந்திச்சோம், திருமுறை அது இதுன்னு சிந்திச்சுட்டு வர்றதுக்குள்ள காலதாமதம் ஆயிடுச்சு. அங்க போனா இன்னொரு அன்பர் கூட்டி போயிட்டாரு, சகாதேவன். அதனால இவ்வளோ சிறந்த ஒரு பெரிய லெவல் இல்லை. இந்த எண்ணம் வந்து சைவத்தில் இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் வந்திருந்தா இந்த பூமியில சைவத்தை தவிர வேற எதுவுமே இருந்திருக்காது. அதனால அந்த அம்மையாருடைய எண்ணம் ஈடேறி அவர்கள் வந்து நல்ல ஞான வாரிசுகளை பெற நீங்க எல்லாம் வேண்டுதல் வச்சிருக்கீங்க. என்ன கைலாசு? நமச்சிவாய வாழ்க்கை கண்டிப்பாங்க. ஆமா, எவ்வளவு ஒரு நல்ல எண்ணம் இல்ல? நிச்சயமாங்க, நிச்சயமா. எங்க வீட்டம்மா அப்படி ஒரு கனவுல இருந்தாங்க. அவங்க பாதியிலே ஓடி போயிட்டாங்க உலகத்தை விட்டு. இந்த அம்மா வாழ்றாங்க, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. இவங்க பக்குவநிலை அடைந்து இப்படி எதிர்பார்ப்பு வரக்குள்ள அவங்களுக்கு வயோதிகம் வந்துருச்சு, 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. என் பிள்ளையாவது அந்த தவம் செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. நல்ல தவம் தானே இல்லையா கைலாசு? நிச்சயமாங்க, எல்லாம் திருவள்ளுவர். அதனால இந்த குழுவில் இருக்கிற அன்பர்கள் எல்லாம் அந்த அம்மையாருடைய அந்த நல்ல எண்ணம் ஈடேறி அவங்களுக்கு அந்த ஞான சம்பந்த பிள்ளையுடைய அவதாரம் உண்டாது. ஏன்னா இன்னைக்கு சைவத்துக்கு அந்த சமணம் புத்தம் இருந்தது, இன்று நிறைய மாற்று சமயங்கள், கடவுள் மறுப்பாளர்கள் இல்லை. இப்பவே இப்படின்னா இன்னொரு 20 வருஷத்துக்கு பிறகு நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும்ல, இல்லையா கைலாஸ்? நிச்சயமாங்க, நிச்சயமா தேவைங்க. நமச்சிவாய வாழ்க. நிச்சயமா. அப்ப நாம் வந்து அந்த அம்மையாருக்காக இன்னைக்கு அவங்கள கூகுள் மீட்டுக்கு வர சொன்னேன். என்ன சூழ்நிலையா அம்மையார் வரல, இருந்தாலும் அவங்கள இதுல இணைச்சிருக்கேன். அவங்க இந்த பதிவுகளை கேட்பாங்க, கேட்டு மகிழ்வுடைவாங்கன்னு நம்புறேன். அதனால நாம் எல்லோரும் இன்னையில இருந்து நம்ம வழிபாட்டுல அந்த பெண் ஞானசம்ம அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் இருக்கும் இடர்பாடுகள் நீங்கி அந்த பெண் வந்து சைவத்தை உணர்ந்து, ஏன்னா அந்த குழந்தை தானே, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் உள்ள எல்லாம் வர்றது சிரமம் இல்லையா? நல்ல மனப்பக்குவம் உண்டாகி அந்த அம்மாவின் ஆசைப்படி அவர்களுக்கு ஞான சம்பந்த பெருமான் போன்ற, ஏன்னா 3
பேர் தான் இப்படி கேட்டாங்க. ஒண்ணு ஞானசம்பந்தர் அவங்க அப்பா அம்மா சைவம் தமிழுமானு கேட்டாங்க. மெய்கண்டருடைய அப்பா அம்மா எனக்கு ஞானசம்பந்தராட்டம் பிள்ளை வேணும்னு கேட்டார். அடுத்து குருஞான சம்பந்தருடைய அப்பா அம்மா. அதுக்கு அடுத்து நானும் எங்க வீட்டு அம்மாவும் மன்றாடி இருந்தோம். இவர் கொடுத்துட்டு ஒரு 3 மாசத்துல கூட்டிட்டு போயிட்டாரு. சரி, நான் இதெல்லாம் அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில ஒரு ஏக்கம் இருந்தது, அவங்க தவறிட்டாங்க, நான் அவங்கள பார்த்தே ஆகணும்னு போயிட்டு அப்புறம் எல்லாம் பேசிட்டு எனக்கும் இப்படி எல்லாம் எண்ணம் இருந்ததுங்கம்மா. எனக்கு குழந்தை பேரு எல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்குள்ள ஒரு தாய்ங்கிற நிலம் போல, அந்த நிலம் பண்பட்டதா இருந்தா பயிர்கள் நல்லதா வரும். அதனால நீங்க உங்க பொண்ணுக்கு அந்த சிவனருள் உண்டாகும், உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறவும் திருவருள் உண்டாகும் வாழ்த்திட்டு ஒரு திருநீர் வச்சுட்டு நம்ம 64 திருவிளையாடல் போற்றி அந்த அம்மா கிட்ட கொடுத்து இத படிங்கம்மா தினந்தோறும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் கண்ணு. அதனால ஒரு நிமிஷம் எல்லாம் இறையருளால அந்த அம்மாவுடைய எண்ணங்கள் ஈடேறி அவங்க அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கைக்குள் போக வேண்டிக்குவோம். ஏன்னா நாமக்கல்ல இருக்கிற மிக சிறந்த அடியார்களா நான் இன்னைக்கு சந்திச்ச எல்லோருமே இந்த சப்ஜெக்ட் பேஸ்ல எங்க யார் வீட்டுக்கு போனீங்கன்னா இது மாதிரி இந்த அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்னு எல்லாருமே நாமக்கல்ல அவங்களை போன்ற அடியார்களை பார்க்கவே முடியாது, அவ்வளவு நல்ல மெய்த்தொண்டர் அப்படின்னாங்க. அந்த வார்த்தை கொஞ்சம் நல்லா இருந்தது. மெய்த்தொண்டர் இல்ல, குடும் மெய்த்தொண்டர் குழாத்துடன் கூட்டி அப்படியும் வரல. அதனால இன்னைக்கு இறைவன் ஆன்மாக்களை, எனக்கு ஒரு கவலை இருந்தது, இப்படி நினைக்கிற ஆன்மாக்கள் யாராவது இருந்தா சந்திச்சா பரவாயில்லன்னு நேத்து பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு சிலர்கிட்ட. என்னங்க சாமி இப்படியே இருக்கீங்க, எங்க உங்க ஞான சம்பந்தம்? இல்ல ஞான சம்பந்தர் வேணும், நான் ஒருத்தன் கேட்டா வந்துருவாரா? யாராவது கேட்டுக்கிறீங்க சந்திச்சா அவங்களுக்காக ப்ரே பண்ணுவேன், அந்த வீட்டுக்காவது வரட்டும் அப்படின்னு. இன்னைக்கு தற்செயலா அப்படி ஒரு நபரை தர்பாரண்யேஸ்வரர் சந்திக்க வைக்கிறாரு. ஆச்சரியமான விஷயம். கொஞ்சம் யோசிச்சா மிக ஆச்சரியமானதா தானே இருக்கு, இல்ல கைலாச? திருவருளுங்கய்யா. அதனால இன்னைக்கு ஒரே ஒரு பாடலோடு இந்த இதை நிறைவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அதனால அன்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். ஒரு ஐயா சிவான்னு ஒரு ஐயா புதுசா வந்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு அம்மா சரண்யா அவங்க வந்திருக்காங்க. அவ்வளவுதான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா கைலாஸ்? ஆமாங்கய்யா, அறிமுகப்படுத்திட்டாங்க. அவங்க அறிமுகப்படுத்திட்டாங்க. இந்த சிவாங்கிற ஐயா அப்படியே சாமி தழுவி மாறா காதலோடு ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்காரு. அவரு எங்க இருக்க எந்த ஊருன்னு தெரியல. அவர் இருக்கிற நிலையில அவர் பேசவே முடியாது, இல்லையா கைலாஸ்? அதனால அவர் கொஞ்சம் அவரை அறிமுகப்படுத்திட்டா பரவாயில்ல, சொல்லுங்க. அதனால வேற ஏதாவது நல்ல செய்திகள், சிறப்பு செய்திகள் இருந்தா அன்பர்கள் சொல்லலாம். ஐயா அடியன் சகாதேவன்யா. ஓ, நீங்க தானா? சகாதேவன் வருங்கய்யா, அடியன் தாங்கய்யா. ஓ, நீங்க தான் அந்த அடிக்காத ஆளா? பேர்லயே இவர் ஆரையா அடிக்க மாட்டேன்னு வச்சிருக்காருமா. சொல்லக்கலை அடியேன் அடிக்க மாட்டேன்னு சொன்னா எல்லாரும் அன்பா பழகுவாங்க. நீங்க சிவா யாரோ புதுசா வந்திருக்காருன்னு சொன்னீங்களே, அது சிவ சகாதேவன், அது யூடியூபோட பேருங்க. அதனால அதுல வந்திருக்கும். அதனால சிவத்தை கட்டி பிடிச்சிட்டு போஸ் கொடுத்து எங்க வயிற்றுச்செல்லாம் கொட்டிக்கிறீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சாமி கொடுத்த பரிசுங்க அடியன். ஓ, அதனாலதான் இன்னைக்கு ஐயா ஐயாவோட தரிசனத்தை அப்பா தரிசனமெல்லாம் இல்ல, வந்துட்டு பசியோட எங்க டிரைவர் கொண்டாந்து இங்க ஒரு ஹோட்டல் நிறுத்திட்டு போட்டு அவர் பாட்டுக்கு ரோஸ்ட் அப்படி தட்டி இருக்காரு. நான் பசியோட வந்துட்டேன். இந்த போட்டோ பார்த்தா சகாதேவன், அவள் பத்தியா சகாதேவன் பேர் நல்ல பேர் இல்ல. ஜோதிடம் எல்லாம் பாப்பீங்களா? அந்த அளவுக்கு எல்லாம் சாமி ஞானம் கொடுக்கலங்கய்யா. ஐயாவோட திருவடியில கிடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு.
திருவடியில கிடக்கலையே, கட்டி பிடிச்சிட்டுல கிடக்குறீங்க, இதான பிரச்சனை. சொக்கரையாவோட திருவடியில ஐயா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர்கிட்ட திருவியும் கிடையாது, அடியும் கிடையாது. அடி வேணா விடும். சொக்கரையாட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிற ஒரு பாக்கியம் இருந்தாவே போதுங்க. சிவா சிவா. நம்ம அம்மாவுக்காக தான் இன்னைக்கு எல்லாரையும் ப்ரே பண்ண சொல்லியிருக்கேன் சதா. சந்தோஷங்கய்யா, சந்தோஷங்கய்யா, சந்தோஷம். இல்லையா, ஒரு நல்ல மெய்த்தொண்டர் இல்லையா, அந்த அம்மா என்கிட்ட அதுதான் சொன்னாங்க. என் பிள்ளை ஞான சம்பந்தரை ஈண்டெடுத்து எனக்கு நான் ஞான சம்பந்தரை கொஞ்சக்கூடிய தவம் வேணும்னாங்க. சரிங்க சரிங்க. சொக்கநாதர் திடீர்னு ஒரு போன் பேசுறதோ 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டு கார் எடுத்துட்டு ஓடுறாருன்னா வழியில சகாதேவனை பார்க்கணும், மனோகரை பார்க்கணும். இப்படி ஒரு உன்னதமான என்னுடைய திருமண பருவத்தில் எனக்கு இருந்த அந்த நினைவு இன்னைக்கு இதுக்கு மேல எனக்கு பிள்ளை குட்டி ஒண்ணும் கிடையாது. அவங்க மாதிரி பிள்ளையாவது படிக்க வச்சு அப்படி ஆக்கலாம், அப்படி எல்லாம் நினைக்கிற இது இல்லை. அதனால சரி, அவங்களாவது நம்ம போல நம்ம சகோதரியாவது நினைச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு வாரிசுக்கு வேண்டியது நம்ம கடனால வாழ்ந்து லைன்ல இருங்க. கூகுள் பேல அமௌண்ட் போட்டுட்டு வரேன். சரிங்க சரிங்க. லைன்ல இருக்குள்ள ஜிபே போட முடியுமா? போடலாங்கய்யா, போடலாம். அவருக்கு பில் எவ்வளவுங்க? ஐயா சின்ன ஒரு மெசேஜ். பரஞ்சோதி மாமுனிவர் இயற்றிய நம்ம 64 திருவிளையாடல் போற்றி புத்தகம் சொக்கரையா எல்லாத்துக்கும் தரணும்னு விருப்பப்படுறாரு. யாருக்காவது விருப்பம் அப்படின்னா உங்கள் குரூப்பில் மெசேஜ் உங்கள் அட்ரஸை போட்டு ஒரு தனிப்பட்ட முறையில் சொக்கரையாவுக்கு மெசேஜ் உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சு அந்த புத்தகத்தை நீங்கள் வீட்டுக்கே ஸ்ட்ரைட்டாக கொரியரில் வாங்கிக்கலாம். இது கட்டணம் எதுவும் கிடையாது. ஐயா அந்த அன்பு காமிக்கிற அந்த செயல் தான் கட்டணம்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அந்த தகவல் எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்குங்க. அது பரஞ்சோதி மாமுனிவர் எழுதின அந்த புத்தகம் எல்லாத்து வீட்லையும் இருந்தால் சிறப்பானதாக இருக்கும். 64 பேரையும் வாழ்த்தி அந்த புத்தகத்தில் தெளிவாக போட்டிருக்கிறாங்க. அது எல்லார் வீட்லேயும் இருக்கணும். அதனால் அந்த புத்தகம் உங்கள் அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சு உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் கொரியர் அனுப்பப்படும். இது சம்மந்தமாக சொக்கரையாட்ட சந்தேகம் ஏதாவது இருந்தால் கேட்டுக்குங்க. நமச்சிவாய வாழ்க. அது நீங்க இந்த குரூப்ல தான் அந்த அட்ரஸ் போட சொன்னீங்க. அட்ரஸ் போட்டுட்டு திருப்பி சொக்கரையாக்கும் தனியா போடுங்களா? வேண்டாம், குரூப்ல அனுப்பிச்சிங்க. குரூப்ல போடுங்க. ஏன்னா இது கவர் பண்ணியாச்சு. இன்னைக்கு நாளைக்கு தான் கொரியர் பண்ண முடியுங்கனால கொரியர் பண்ணல. அதனால முகவரி அனுப்புனா எல்லாருக்கும் ஒரே நாள். ஏன்னா நாளை 3ஆம் தேதி பிட்டு திருவிழா. சாமி அந்த நம்முடைய திருவாசகம் பேசும் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் களிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு கோவாள் மொத்துண்டு சுமந்த மேடி பாடுங்கானம் மானை. எப்படிப்பட்ட சிவன் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும். அவர் பண்ணோடு எழுதி கொடுத்த அந்த பாடல் அந்த தருமிக்கு பொறுப்பு வைகின்றது. அப்படிப்பட்ட அருளாளர் அவ்வளோ ஒரு லெட்டரே நிறைய பணம் கொடுக்குதுன்னா அவர் போய் எங்கேயாவது கூலிக்கு போவோமா? நம்ம போக மாட்டோம் இல்ல. அப்படிப்பட்ட பண் சுமந்த பாடல், அந்த பாடலுக்கு பரிசு கொடுக்குறாங்க. என்ன அப்படி ஒரு லெட்டர் வேல்யூ உடையது. இவரு எது கூலிக்கு வேலைக்கு போகணும்? ஆனா அவர் என்ன செஞ்சாரு? சாதாரண ஆள் கிடையாது. விண் சுமந்த கீர்த்தி. அவருடைய புகழ் மண்ணும் இன்னும் எங்கும் நிலவி நிற்கக்கூடிய பெரும்புகளுடையவர். கீர்த்தினா புகழ். விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன். ஏழண்டத்துக்கு அப்பாலாய் அப்பாலுக்கு அப்பாலாய் நிறைந்து நிற்கக்கூடிய பெருமாள் வியன் மண்டலத்து ஈசன். தன் அன்பன் மணிவாசகராய் என்ன பண்ணார்? களிமதுரை இந்த கலிகாலத்துல மதுரை மண் சுமந்து ஒரு உதிர்ந்து போன புத்துக்காக மண் சுமந்து
அந்த மண் சுமருக்கு கூலியா ஃபர்ஸ்ட் பிட்ட வாங்கிட்டு கூலி வாங்கினா வேலை செய்யணுமா இல்லையா? அவர் என்ன 100 நாள் திட்டத்திலயா வேலை போட்டு கொடுத்துருக்காரு? அறிவந்தர் பாண்டியன் போய் படுத்து தூங்க. அவர் என்ன பண்றாரு, போனாரு, இந்த பாட்டி உதிர்ந்த பிட்டு தான் போடுவேன்னுது. நல்ல பிட்டுக்கு சரி பாட்டி, நல்ல பிட்டு நீ விட்டுக்க, உனக்கு வருமானம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு உதிர்ந்த பிட்டு சாப்பிட்டாரு. ஆனா இந்த ஆள் தான் வினை பிடிச்சாலாச்சு. இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பாட்டி சுட்டுற நாளரசல் புட்டு உதிரியா வந்துடுச்சு. எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டாரா, வேலை செய்ய முடியல. வயிறு நிறைய சாப்பிட்டா வேலை செய்ய முடியாது. அப்புறம் என்ன பண்ணாரு, தண்ணி ஊத்துனா கொஞ்சம் வயிறு உள்ள ஜீரணம் ஆயிடும்ல. எல்லாரும் கரை அடிச்ச இடத்துல ஏறி வைகையில குதிச்சு கொஞ்சம் நீச்சல் அடிச்சு பாக்குறாரு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நீச்சல் அடிச்சுமா நல்ல தூக்கம் வரும். பார்த்தாரு, ஒரு மரநிழல் இருந்தது. தலைவர் போய் என்ன பண்ணாருன்னா, அந்த மண் சுமக்கிற கூடை இருக்கு இல்லையா, அத தலைமாட்டுக்கு வச்சு தலைவர் நீட்டா படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டார். மாலை வரைக்கும் தூங்கிட்டார். அரிமர்த்தன பாண்டிய மகாராஜா வரார், ஆகிறாரு. எல்லா இடத்துலயும் கரையடிச்சிருக்கு, ஒரு ஏரியா மட்டும் கரை அடைக்கப்படுங்க. இது யார் பகுதிங்கிறான், இந்த வண்டி கிழவின்னு ஒட்டி நம்ம கோயில் வாசல்ல விட்டு வித்துட்டு இருப்பாளே, அந்த பாட்டியுடைய வேலைக்கு வர அனுப்புனாரு. அவன் வந்தா தண்ணி ஊத்திட்டு இருந்தாங்க, பாருங்க ராஜா அந்த மரத்தடியில படுத்து என்ன தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதும் நம்மால போய் அரிமர்த்தன பாண்டி அவர் கையில இருந்த கோழால தட்டுறார், 2 தட்டு தட்டுறார். நல்லா தூங்குற குழந்தைங்க என்ன அடிச்சாலும் தூங்குறவனையும் எழுந்திரிக்க மாட்டான். இது மெய் மறந்து தூங்குது பாவம். சாமி இரவும் பகலும் இந்த உலகத்தை ரட்சிப்பவர் அல்லவா. அவர் அன்னைக்கு அதிசயமா தூங்க சந்தர்ப்பம் கிடைச்சது. படுத்து நல்லா தூங்கிட்டாராட்டு. நம்முடைய அரிமர்த்தன இப்படி எல்லாம் அடிச்சா ஏந்திரிக்க மாட்டான். சாத்துங்க ஓங்கி கலர்ல ஒரு அடி அடிக்கிறான். சாமி முதுகுல புண்ணு வந்து என்ன, ஒரு பாடல் எழுதி கொடுத்தா பிரச்சனை முடிகிற ஆளு ஒரு பிட்டுக்கு ஒரு கூலிக்காக போய் மண் சுமந்து அப்போ முத்துனானாம். மொத்திரவன் தெரியுமா, ஓங்கி அறையிறது. அது மாதிரி ஓங்கி அக்கோவாள் துண்டு துண்டு சுமந்த மீனி அழுந்தான இல்ல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அருளாளர் அந்த மணிவாசகனுக்காக இவ்வளவு செஞ்சார். இவ்வளவு செய்யக்குள்ள சொக்கருடைய வேண்டுதலுக்காக, சொக்கருடைய ஆசையை அவருடைய பேர் மருமகள் மூலம் நிறைவேற்ற மாட்டாரா? இவர்தான் பிட்டுக்கே உதவாங்கிறவர், அன்புக்கு ஒரு ஞான சம்பந்தர் இந்த பிரபஞ்சத்தை தரமாட்டாரா என்ன? எல்லாம் திருவருள். அந்த இந்த எதுக்கு இந்த நூல் வெளியிட்டதுங்கிறதுக்கான காரணம் சொல்லிடுறேன். எல்லோரும் 64 திருவிளையாடல் சாமி மதுரையில செஞ்சாருன்றாங்க. என்னடா அப்படி செஞ்சாருன்னா, இந்த பிட்டுக்கு மனுஷன் வந்தது தெரியும். அந்த ராமநாத பாகவதற்காக பானபத்தருக்காக வந்து பாட்டு பாடணும் தெரியும். திருவிழாட பணம் பார்த்தவங்களுக்கு விறகு சுமந்த லீலை தெரியும். இது மாதிரி சில செய்திகள் தான் தெரியும். பெருமானுடைய கருணை எவ்வளவு பெருசுன்னா, ஒரு காட்டு பன்றி வந்து வயலெல்லாம் அழிச்சு நாசம் பண்ணுது. உத்தரகுமார பாண்டியன் நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணாரு, போய் பன்றி அந்த காட்டு பன்றியை கொண்டுட்டாரு. பன்றி செத்து கிடக்குது. பால் குடிக்க போகுது. நம்பெருமான் பார்த்தாராம், ஐயோ என்ன கொடுமை என்று. இறைவன் எங்கேயுமே பெண்ணாக மாறியத வரலாறு கிடையாது. அர்த்தநாரீஸ்வரர் முழு பெண் தோட்டத்தில் வந்தத வரலாறு கிடையாது. அந்த பெண் பன்றி ரூபத்துல பெண் பன்றிக்குள்ள பூந்து அதற்கு உயிராய் இருந்து அந்த பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்து
அவங்கள பாண்டிய நாட்டின் மந்திரி ஆக்குறாரு. அவ்வளவு பஞ்சு கேவலம் கேளருக்கு அருள் புரிந்த நின்னருள் என் விதத்தில் சும்மா இருப்பது என் சொக்கநாதம் என்பார். அப்படிப்பட்ட கருணையாளர். அது அந்த வரலாற்றுல வரும். ஒரு கரிக்குருவி நான் எத்தனை நாளைக்கு இப்படி குருவியா பிறந்து சாவது, பருந்துக்கு பயந்து அது அவளையோட உட்கார்ந்து இருக்கு. அப்ப அந்த மரத்தடியில சில முனிவர்கள் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. பெரும் மதுரை திருவாலவாயின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க போய் அங்க இருக்கிற பொற்றாமலைக்கு வந்து நீராடி சொக்கநாதரை வழிபட்டால் நிலை கிடைக்கும், அல்லது நீ விரும்பிய நல்வாழ்வு கிடைக்கும் அப்படிங்க. அந்த கரிக்குருவி இதை கேட்டு நேரா பறந்து போய், ஏன்னா அந்த கரிக்குருவியை காத்தாதான் அதிகமா போட்டு நானே பார்த்துருக்கேன். கட்டவால் குறிக்கிற கருப்பால் குறிக்கும். இது போய் குளத்தில் நீராடி சொக்கநாத பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருது. ஒரு நாள் நமச்சிவாய வாங்க 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 செண்டம் வாங்க. நன்றிங்க ஐயா. நமச்சிவாய வாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த கருவிக்குருவி முன்னாலே பெருமான ஆலவாய் சொக்கார தோண்டி அந்த பிரிவியை கையில பிடிச்சு, உனக்கு என்னடா கண்ணு பிரச்சனைன்னு கேக்குறாரு. என்ன இந்த காக்காங்கெல்லாம் தொடர்ந்து அடிக்குது, இதுங்களெல்லாம் அடிக்கிறவங்க எனக்கு வலிமை வேணும்னு கேட்டு, அதுக்கு பிறகு இன்னைக்கு அதுக்கு வலிஞான் குருவின்னு பேர் மாறிடுச்சு. வலிஞான் குருவின்னு சொல்றாங்க. கருப்பா இருக்கும், சின்னதா இருக்காங்க. எங்கேயாவது காக்காய் பார்த்தா தொடர்ந்து சொல்லணும். அந்த வரத்தை தராங்க. இது மாதிரி 64 விதமான திருவிளையாடல்கள் மதுரையில் பெருமான் செய்தார். அந்த 64 திருவிளையாடல்களையும் சொல்லி, தானே நீ இவ்வளவு பெருமையுடைய தாங்கள், என் குறை தீர்த்தல் உங்களுக்கு ஒரு பெரியதா? சுந்தரர் சாமி யார் யார் பிழையை மன்னித்தார்னு சொல்லி வரம் கேட்டு அருள் பெற்றார். நம்ம சாமி தப்பு செஞ்சவனை சுத்தி காட்டி எல்லாம் சாமியை கும்பிட வேண்டாம். சாமி செய்த அந்த 64 திருவிழா சாமி நீங்க இந்தனைக்கு விமோசனம் கொடுத்தீங்க, வெள்ளை யானைக்கு விமோசனம் கொடுத்தீங்க, அரிக்குருவிக்கு முக்தி கொடுத்தீங்க, நாரைக்கு முக்தி கொடுத்தீங்க. இதனையெல்லாம் செய்த தாங்கள் எனக்கு என்னைக்குப்பா முக்தி கொடுக்கிறது? இந்த பிறவா நிலை, இந்த பிறவியில் எல்லா நலன்களோடு நான் வாழ்ந்து பிறவியில் ஆசை வரா வண்ணம் ஒரு நிறைவான வாழ்க்கை எனக்கு தந்தி முக்தி கொடுங்க, உங்கள் வாழ் மாறாத அன்பு கொடுங்கன்னு அவர்கிட்ட நீங்க இந்த போற்றியை படித்து வேண்டினால், இம்மையே தரும் சோறும் கூரையும் செம்மையே சிவலோகம் ஆளலாம் ஐயுற வேண்டும். அதனால இந்த புத்தகத்தை ஆனா ஒண்ணு, அது மூலப்பிரதியுடைய எழுத்துக்களை நாம் மாற்றம் செய்தால் பொருள் மாறுது. அதனால அது கொஞ்சம் ஒரு 10 தடவை படிக்கிறப்ப கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு அடியேனா கூட இந்த விநாயகர் துதி படிக்கும் பொழுது அந்த வார்த்தையை கட் பண்ணி போட முடியல இருந்த சூழல். அதனால ஓரளவுக்கு ஒரு 10 தடவை படிச்சீங்களா, அந்த விநாயகர் துதி கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மீதி போற்றி எல்லாம் எளிமையா தான் இருக்கு. அந்த பரஞ்சோதி முனிவரை வேண்டிக்கிட்டு இந்த சுகநாத பெருமானை மீனாட்சி வேண்டிட்டு, அம்மா இந்த போற்றியை ஒரு நாள் ஒரு பிரச்சனை இல்லை, அதனால இந்த வாழ்வில் எனக்கு இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் இந்த போட்டி என்னுடைய மாதப்பனையா நீங்க கண்டிப்பா சொன்னாங்க. மற்ற போட்டி படிக்கும் பொழுது சாமி எழுதினதான் படிக்கும் பொழுது சொகநாதருடைய முகத்துல ஒரு கம்பீரம் பரவாயில்லையே பையனெல்லாம் ஞாபகம் வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மகிழ்வு இருந்தா எங்கூர்கிட்ட இருக்கிற சோமநாதேஸ்வரர் கோயில்ல. அது போல இறைவனை மகிழ்வித்து இறைவனால் நீங்கள் மகிழ்விக்கப்பட ஏன்னா அந்த அம்மையுடைய பெயரை வெளியிட விரும்பல. ஏன் வெளியிட விரும்புனா திருவருள் இல்ல அது. அதனால அந்த அம்மையாருடைய குடும்பத்தில் அந்த சிவஞானம் அனைவருக்கும் தெரியும்.
சிவபெருமான் தன்மை பெற்று நாம் ஞான சம்பந்த பெருமான் நம்முடைய எதிர்கால சன்னதிக்கு நல்ல ஆசானாக வர பெருமான் என் அன்னை மீனாட்சியும் சுக்கராக என்ன பண்ணேன். அதனால இந்த போட்டியை வாங்கிட்டு இதுல இருக்கிறது ஒன்னும் படிக்க முடியல. வேணா இவங்களுக்கு கீழே மெகாசங்கரன்னு பிரச்சனை இல்லை, செண்டம்மா அதோ டியூஷன் நடத்தாங்க. அதுல சாந்தியம்மா கிட்ட போய் நீங்க இருக்கு சாந்தியம்மா நீங்க ஒண்ணு செய்யுங்க, இந்த ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. அம்மா உங்களுக்கு எத்தனை நம்பர் வேணுங்கிறத அவர்கிட்ட கேட்டுங்க, அது சம்மந்தமாக தான் பேச வந்தாருன்னு நினைக்கிறேன். உங்கள் டியூஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்க சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். சரியா கேட்கலங்க ஐயா, வெளியே வரேங்க ஐயா, நான் சரியா கேட்கல. அவர் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வருவார், மறுபடியும் வருவார். சரிங்க ஐயா. திருக்குறள் கூட்டத்துல யாருனாலும் சரி தெளிவா வாசிச்சு ஒரு சன்னிதானத்தை கடக்கணும். அதனால திருவள்ளுவர் உண்டாகி எல்லாம் 2ஆம் தேதி அல்லது 3ஆம் தேதிக்குள்ள உங்க கைக்கு கண்டிப்பா வந்துரும்னு திருவள்ளுவரால் நம்புறேன். ஒரு குறையில 5, 10, 100 சொல்லுவோம், அதுக்கு சாமி சொல்லுவார். அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா இதுல திட்டமிடாத 2 செயல் நடந்திருக்கு. சிங்கப்பூருக்கு அனுப்புறதுக்கு ஒரு 3 பிரதி அனுப்பி சொல்லி உத்தரவாயிருக்கு. அதே போல திருநள்ளாருக்கு ஒரு புத்தகம், மீதி 600 புத்தகம் இருக்கு. அதுலயும் கூட இன்னைக்கு அந்த ஞான சம்பந்தரை வரமா கேட்ட அம்மையார் ஒரு 250 புத்தகமே கூட்டி கழிச்சு ஒரு 500 தான் இருக்கும். இருப்பதை எத்தனை பேர் விண்ணப்பி எல்லோருக்கும் சரிபடாத பிரித்து திருவள்ளுவரால் அனுப்பிச்சு வைக்கிறோம். அதை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தி, அதனால இன்னைக்கு ஒரே ஒரு பதிகம் தான். ஏன்னா இந்த கார்ல இவ்வளவு தூரம் டவர் கட் ஆகாத நான் பேசுறதே பெரிய விஷயம். ஐயா பெரியப்பா பெரியப்பா உங்க சஜஷன் சொல்லுங்க. ஐயா ஐயா, அதாவது நேற்று இன்னைக்கு என்ன மதுரை கூட்டி போய் பெருமாள் அடிக்க வச்சுட்டீங்க. சொல்லுங்கய்யா. முகூர்த்தத்தை பத்தி சொல்லலாம்னு சொன்னீங்க, சொல்லுங்கய்யா. இப்ப காலையில வேண்டாம்னு சொன்னீங்களா, அது உடம்பு கருவுன்னு சொன்னோன்னு கேட்போம். புரியலைங்க. காலையில அந்த